ராம் முழுவதும் பெரிய பிரயாசத்தை பேதுரு பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சுலபமாய். அல்லேலூயா. நம்ம காலேபும் யோசுவாவும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எளிதாய் சுதந்தரிக்கலாம். எளிதாய் சுதந்தரிக்கலாம். எப்படி எளிதாய்? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாமே எளிதாய் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, நல்ல மேய்ப்பனாகிய உம்மை பின்பற்றி நான் நடப்பேன்ப்பா. நீங்க எந்த வழி காண்பிக்கிறீங்க அந்த வழியில் நடப்பேன். அந்த வழி மேடா இருந்தாலும் ஏறுகிறதற்கு சிரமமா இருந்தாலும் நான் உங்களுக்கு பின்தொடர்வேன். அந்த வழி ஒரு பாறை போல ஒரு இறங்குறதா இருந்தாலும் அது எனக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ணாலும் நான் உங்களுக்கு பின்தொடர்வேன். அல்லேலூயா. அவர் மலைகளின் தேவன், அவர் பள்ளத்தாக்கின் தேவனும் கூட. அவர் மலைகளில் ஏறும்போது கடினமா இருக்கும், ஆனா ஏறுங்க, கர்த்தர் உங்களுக்கு அங்க நன்மையை வச்சிருப்பார். பள்ளத்தாக்குகளை இறங்கும் போது பயமா இருக்கும், ஆனா இறங்கு, கர்த்தருக்கு பின்பாக நீங்கள் நடந்தால் அந்த பள்ளத்தாக்கையே நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உயரங்களில் பார்க்க முடியாதவைகளை அனுபவிக்க முடியாதவைகள், உயரங்களும் மலைகளும் கற்றுத்தர முடியாத பாடங்களை பள்ளத்தாக்குகள் கற்றுத்தரும். ஏன் கர்த்தர் நம்மளை பள்ளத்தாக்கில் நடத்துறாரு? தேவனை அறியாதவர்கள் மலை மேலே இருக்கிறார்களே, நாங்க ஏன் பள்ளத்தாக்கில் நடக்கணும்? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு? ஏன்னா மலைகளில் சிலர் கற்றுக்கொள்ள முடியாதவைகளை பள்ளத்தாக்குகள் கற்றுத்தரும். அல்லேலூயா. பள்ளத்தாக்கு உங்களை உருவாக்கும், பள்ளத்தாக்கு உங்களை புடமிடும். அல்லேலூயா. அதனால எப்பவுமே கர்த்தருடைய ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நீங்க போயிட்டு இருந்தா கர்த்தருக்கு எப்பவுமே கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த பள்ளத்தாக்கில் ஏதோ ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்க நீர் கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில எதுவுமே தற்செயலா நடப்பது இல்லை. அல்லேலூயா. எது நடந்தாலும் அது என்னவா நடக்கும் சொல்லுங்க? நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். அல்லேலூயா. உங்களை சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சிறைக்கு நீ வரலனா இந்த சிறையில் இருக்கிற, இதற்கு தலைமையா இருக்கிற ஒருடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கையில் பாதகமாய் ஒரு காரியம் நடக்கும் பொழுது நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் சந்தோஷப்படும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் உச்சந்தலையின் மேல இறங்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அல்லேலூயா.